அந்த டிவி எல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது, அம்மா எல்லாமே எடுத்து வெளியில் தான் போட்டாங்க. கஷ்டம்தாங்க, என்ன பண்ணுறது, பாவம் அவங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, அன்றைக்கி நானும் எங்கள் அத்தை பொண்ணும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. எப்பயுமே காலைல 8:45 கிளம்பிடுவோம் நாங்கள். 9 மணிக்கு போக ஆரம்பிச்சோம்னாக்கா 9 வரைக்கும் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம் நாங்கள். அன்றைக்கி கிளம்புனப்ப பூ பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கம் வைக்கணுன்ட்டார். ரெட்டை ஜடை தானே 2 பக்கம் வைக்கணும் அப்படின்னு எங்களை திட்டினார். ஒன் சைடு வச்சுருந்தோம் நாங்கள். அது பூ வாங்குறதே பெரிய விஷயம், எப்பயோ ஒரு வாட்டி தான் வாங்கி தருவாங்க. அது வச்சதுக்கு 10வது போயிட்டோம் நாங்கள். அந்த டைமில் வந்து 2 பக்கம் வச்சா சிரிப்பாங்க பிள்ளைங்களாம். அதனால ஒன் சைடு வச்சுருந்தோம். அப்பா திட்டினாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடி என்ன பண்ணோம், 2 பக்கம் நானும் எங்கள் அத்தை பொண்ணும் வச்சுக்கிட்டோம். அப்படியே ரோட்டுக்கு அங்கே போன உடனே என்ன பண்ணிட்டோம், அந்த பூவை எடுத்துகிட்டு ஒன் சைடாக தொங்க போட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் நிறையா அட்வைஸுங்க, யாரையும் பார்க்கக்கூடாது போகக்கூடாது, நிறையா காவலி பசங்க சுற்றுவாங்க, அது பண்ணுவாங்க, நிறைய எங்களை திட்டி தாங்க அனுப்புவார். போகிறப்பெல்லாம் எங்களுக்கு திட்டு விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவும் கண்டிஷன் பண்ணக்கூடாதுங்க பிள்ளைங்களை, ஒரு அளவுக்கு தான் கண்டிஷன்.